மணக்க மணக்க களி பாருங்கள் எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம். கம்ம கம்மன்னு இருக்குது பாருங்கள். சரி, நம்ம ஏன் திருவாதிரை அன்னைக்கு களி செஞ்சு சிவனுக்கு படைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது சேத்தனார் என்கின்ற சிவபக்தன் இருந்தாராம், தீவிர சிவபக்தன். அவர் அந்த காலத்தில் விறகு வெட்டி பிழைச்சாராம். விறகு வெட்டுற வேலை தான் அவருக்கும் எப்பொழுதும். அந்த காலத்தில் அவர் என்ன பண்ணாராம், தினமும் சிவனடியார்களுக்கு பிரசாதமாக தினமும் அவர் உணவளிப்பாராம். தினமும் ஒரு நாள் தவற மாட்டாராம். சிவனடியார்களுக்கு பிரசாதம் கொடுப்பாராம். உணவளிச்சிட்டு தான் அப்புறம் தான் அவரே சாப்பிடுவாராம். ஒரு நாள் பயங்கர மழையாம், செம்மையாக மழை பெஞ்சதாம். மழை பெஞ்சப்போ என்ன பண்ணாராம், சிவனடியார்களுக்கு உணவளிக்க முடியவில்லையேன்னு வருத்தப்பட்டாராம். அவர் தான் தீவிர பக்தனாச்சே, சிவபெருமானையே சதா சர்வபொழுதும் நினைத்து வேண்டிக் கொண்டு அவர் பூஜை செய்கிறவர். அதனால் சிவபக்தர் அவர், சேத்தனார் என்கின்ற சிவபக்தர். அன்னைக்கு என்னாச்சா, நல்ல மழை இருக்கும்போது சிவபெருமானே என்ன ரூபத்தில் வந்தாரானாக்க, சிவனடியார் ரூபத்தில் அவருடைய வீட்டுக்கே வந்தார். சிவனடியார் தான் வந்திருக்காரு அப்படின்னு தெரியாமல் அந்த சேத்தனார் என்ன செஞ்சார், அவருக்கு களி தான் உணவளித்தாராம். களி செஞ்சு அந்த சேத்தனார் என்கின்ற சிவபக்தருக்கு உணவளித்தாராம். அதனாலே தான் நாம் திருவாதிரை அன்றே, மார்கழி திருவாதிரையில் தான் இது நடந்தது. அதனால் நம்ம மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவாதிரை அன்று நாம் திருவாதிரை களி சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து நாமும் உண்ணுகிறோம். இப்போது அதனால தான் நம்ம திருவாதிரை அன்னைக்கு களி செஞ்சு நம்ம சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா அந்த கதையை, பார்த்திங்களா? அதனால் ரொம்ப தீவிர பக்தராக இருந்தாக்க கண்டிப்பாக சிவபெருமான் நம்முடைய வீட்டுக்கும் அவர் வருவார். அதனால் நம்ம எப்போவுமே நம்பிக்கையும் தன்னம்பிக்கை நிறைய இருக்கணும். நம்பிக்கை பகவான் மீது வைக்க வேண்டும். நம்பிக்கையும் முழு பக்தி ஸ்ரத்தையோடு நாம் பூஜை செய்தாலோ சரி, மந்திரம் செய்தாலோ சரி, உச்சரித்தாலோ சரி, நமக்கு எந்த ரூபத்திலேயாவது நமக்கு இறைவன் நம்ம வீட்டுக்கு வருவார், நம்ம கூடவே வருவார் என்பது நம்பிக்கை. இப்போது அந்த சேத்தனார் என்கின்ற சிவபக்தனுக்கு எப்படி அவருடைய குடிலுக்கே சிவபெருமான் அந்த களியை உண்ணார். அதாவது களியை அவர் பிரசாதமாக சாப்பிட்டார். சிவபக்தன் சிவனடியார் தான் வந்திருக்காருன்ற சேத்தனாருக்கு தெரியாது. ஆனால் அந்த ரூபத்தில், சிவனடியார் ரூபத்தில் வந்திருக்காரு. எப்படி இந்த பிரசாதமாக அவர் வாங்கி சென்றார் பாருங்க, பார்த்தீங்களா? அதனால் நாம் இறை பக்தியுடன் நம்ம இருக்க வேண்டும். மற்றும் நம்ம எப்பவுமே ஏதாவது ஒரு அளவு தானம் செய்ய வேண்டும். இந்த தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் எந்த ரூபத்துலையாவது சிறிதளவாகவும் இருக்கலாம், பெரிதளவாகவும் இருக்கலாம், எந்த வகையாகவும் நம்ம இந்த தானம் செய்யலாம், உணவளிக்கலாம். அதாவது உணவளிக்க வேண்டும் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கோ இல்லை 2 பேருக்கோ இல்லை 3 பேருக்கோ நம்ம வாங்கி கொடுக்கலாம். இல்லை தண்ணீர் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை குடைகள், செருப்பு, போர்வைகள், இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அதனால் நம்ம தானம் நிறையா செய்யணுங்க. இதான் நம்ம களி களி நாம் ஏன் திருவாதிரை அன்னைக்கு நாம் சிவபெருமானுக்கு படைக்கிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.